வணக்கம் நண்பா, smartboxtamil சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நோக்கியா நிறுவனம் நோக்கியா C31 என்ற என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனை டிசம்பர் 15ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் நோக்கியா C31 என்ற என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனுடைய ஃபீச்சர், கலர், பிரைஸ் போன்ற விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 6.7 இன்ச் IPS LCD HD+ டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600x720 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷ் ரேட், அதாவது 60 Hz கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 83.4% கொடுத்துருக்காங்க. பிக்சல் பெர் இன்ச் பார்த்தீங்கன்னா 260 கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளே ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5D டஃப்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் மற்றும் OS பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசோக் SC9863A ஆக்டா கோர் 28 nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு 1.6 GHz அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் OS பார்த்தீங்கன்னா Android 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங் A03, ரியல்மி C11 கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் ஏட் அதிகமாக வராதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமராவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா, இந்த மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட், HDR, நைட் மோட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா அப் டு 1080p வரலும் 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்த மொபைலுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலுடைய ஃப்ரேம் அண்ட் பேக் கவர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.55 mm சொல்லியிருக்காங்க. வெயிட் 200 கிராம் சொல்லியிருக்காங்க. இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2.5D டஃப்டு கிளாஸ் ஸ்க்ரீன் ப்ராடக்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் டஸ்ட் அண்டு ஃப்ளாஷ் ப்ரூஃப் இருக்குது, அதாவது IP52 ரேட்டிங் இருக்குது. அடுத்ததாக இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3GB ரேம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. இதில் அப் டு 256GB வரைக்கும் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேட்டரி மற்றும் சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 10 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 வோல்ட் 2 ஆம்ப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் சார்ஜிங் பண்ண மைக்ரோ USB போர்ட் 2.0 கொடுத்துருக்காங்க. இதில் USB Type-C போர்ட் கொடுக்கல. இந்த மொபைலில் ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணினா 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நெட்வொர்க் மற்றும் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2G நெட்வொர்க்லேருந்து 4G நெட்வொர்க் வரைக்கும் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டியூவல் நேனோ சிம் நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். இந்த மொபைலில் ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் இருக்குது, வைஃபை சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக ஆடியோ பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் ஆடியோவுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குது. இந்த மொபைலில் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சலரோமீட்டர், ஆம்பியன் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அந்த மொபைலில் கொடுத்துருக்கிற பட்டன்ஸ் மற்றும் போர்ட் பற்றி பார்க்கலாம். இதில் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மொபைலினுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 3 கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 நேனோ சிம் கார்டு ஸ்லாட், 1 மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிங்கிள் ஸ்பீக்கருக்கு உண்டான போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஹெட்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய கலர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 கலரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சார்கோல், 2வது கலர் பார்த்தீங்கன்னா மின்ட். இந்த 2 கலரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் அண்டு 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மொபைலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க.
ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்டு 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மொபைலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நோக்கியா வெப்சைட்லேயும் மற்றும் நியர்பை ரீட்டைல் மொபைல் ஸ்டோர்லையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருட காலாண்டு செக்யூரிட்டி அப்டேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வருட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த மொபைல் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இதில் அதிகமான ஃபீச்சர்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.